Hello everyone. So இந்த வருஷம் 12th போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுடைய போர்டு எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் சிபிஎஸ்இ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி இன்னமுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இதனால நமக்கு பெனிஃபிட்ஸா இல்லை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஸோ அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ எண்ட் ஆகும்போது கண்டிப்பா இதை பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? சரி. So introduction of on-screen marking for class 12 examination recording. So இதுக்கு முன்னாடி போர்டு எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் வேல்யூவேஷன் நடக்கும். அதாவது டீச்சர்ஸ் வந்து இங்க இருந்து குரூப்பா ஒரு பிளேஸ்ல போய் அங்க இருந்து பேப்பர் வேல்யூவேட் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு அது என்னவா மாத்திருக்காங்க, ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ஸோ 10th போர்டு எக்ஸாம்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. 10th பிசிக்கல் மோட்ல தான் வேல்யூவேஷன் இருக்க போது. ஒன்லி ஃபார் 12th இந்த வருஷம் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன பிளஸ், என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். So, the Central Board of Examination conducts Class 10 and Class 12 board examinations annually in India and across 26 countries, catering to nearly 46 lakh students. So, மொத்தமா நம்ம இந்தியா மட்டும் இல்லாம ஓவராலா 26 countries சேர்த்து 46 lakh students வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் 10th 12th சேர்த்து எழுதுறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் 10க்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் மோடு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போலதான் வேல்யூவேட் பண்ண போறோம். ஒன்லி ஃபார் கிளாஸ் 12க்கு என்ன சொல்லியிருக்காங்க, to enhance efficiency and transparency. So அந்த பேப்பர் வேல்யூவேஷன்ல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக the board has decided to introduce on-screen marking for the evaluation of class 12 answer books beginning with the 2026 examinations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை இதனால கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first of all இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கல்ல அந்த பேப்பர்ஸை மொத்தமா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணி OASIS அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி அதுல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபுல்லா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே அந்த OASIS அப்படிங்கிறதுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்க பிளேஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், பேப்பர்ஸை வேல்யூவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பிசிக்கல் மோட் அப்படின்னா என்னது, டீச்சர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இப்ப என்னது, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து அவங்களுடைய லாகின் ஐடி யூஸ் பண்ணி அவங்க அதை ஓபன் பண்ணி அங்க இருந்தே வேல்யூவேட் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 20 பேப்பர்ஸ் அப்படின்னு வச்சு டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுல என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எங்கேயும் மூவ் பண்ண வேணாம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இது எல்லாமே அவங்களுக்கு டைமும் சேவ் ஆகுது, அதுக்கான காஸ்டும் சேவ் ஆகுது சிபிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு எவ்வளோ நேரம் வேல்யூவேஷனுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பரை பார்த்ததுமே அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி விஷயம் என்னன்னு புரிஞ்சு அதை வேல்யூவேட் பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஸோ பார்த்துட்டு சும்மா ஜஸ்ட் அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே இதுல அவாய்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி இல்ல நியூ ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க அப்படின்னாலும் என்னன்னா அந்த பேப்பர்ல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா அவங்க பார்த்துதான் வந்து வேல்யூவேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, மொத்தமா ஒரு பேப்பரை வேல்யூவேட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அந்த சாஃப்ட்வேர்ல ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ அதனால ஸ்டாஃப் வந்து என்ன பண்றாங்க, ஃபேக்கல்டி ஸோ இதுல கம்பல்ஷனுக்கு வராங்க. கண்டிப்பா வந்து என்னன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் இவ்வளோ டைம் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவங்க ஒவ்வொரு லைன் பை லைனா ரீட் பண்ணி தான் வேல்யூவேட் பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே ஒரு பயம் வரும், ஒருவேளை ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமா வந்து யாராவது எவ்வளவு நேரம் இந்த பேப்பர் வேல்யூவேஷன் பண்றதுக்கு எடுத்திருக்காங்க
அப்படின்னு கேட்டா அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா அப்படிங்கிறதுக்காக அவங்க கண்டிப்பா ஒவ்வொரு பேப்பருக்குமே டைம் எடுத்துதான் அவங்க வேல்யூவேட் பண்ணி ஆகணும். சோ அப்ப இந்த இடத்துல கதை எழுதுனா நிறைய எழுதிட்டா மார்க்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்க எடுபடாது. கண்டிப்பா அதுல மேட்ரு இருந்தா நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஏன்னா லைன் பை லைனா ஃபேக்கல்டி வந்து அதை ரீட் பண்றதுக்கு அவங்கள உள்ள தள்ளப்படுறாங்க. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா விஷயம் இருந்தாதான் உங்களுக்கு மார்க் வரும். அதனால சும்மா பேப்பர் நீட்டா இருந்தாலோ இல்ல கதை உள்ள எழுதி நிறைய எழுதி வச்சுட்டாலோ மார்க் கிடைச்சிரும் அப்படின்னா அப்படி கிடைக்காது. சோ இதுல என்னெல்லாம் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு கான்செப்ட் புரிஞ்சு எழுதியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் வரும். அதே போல ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அதை வச்சு கொஞ்சம் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இங்க அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் பை லைன் அவங்க ரீட் பண்ணிடுறாங்க. சோ அப்ப இங்க நம்ம கதை எழுதணும்னா வேலைக்கே ஆகாது. கான்செப்ட் புரிஞ்சு எழுதுனா மட்டும்தான் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சரி, அவங்களே கொடுத்திருக்காங்க what are the benefits of OSM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாத்திரலாமா? So eliminating of totaling errors. So இப்ப நம்ம பிசிக்கலா கரெக்ஷன் பண்ணும்போது என்னதான் நம்ம பார்த்து கரெக்ஷன் பண்ணாலுமே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து டோட்டல் மிஸ்டேக் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பார்த்து எவ்வளவு கரெக்டா நம்ம கவுண்ட் பண்ணியிருந்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துல டோட்டல் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது எல்லாமே எலிமினேட் ஆயிடுமா. ஏன்னா அவங்க ஒவ்வொரு கொஸ்டினும் கரெக்ஷன் பண்ண மார்க்ஸ் என்டர் பண்ணி ஆகணும். சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், சோ அதுவே டோட்டலை கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். சோ அதனால திருப்பி ஒருக்க நான் வந்து டோட்டலிங் எரர் இருக்கா என்ன அப்படிங்கறத வெரிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இந்த இடத்துல வராது. ஓகே, சரி. ஆட்டோமேட்டட் கோஆர்டினேஷன் ரெடியூசிங் மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல ஃபாஸ்டர் எவாலுவேஷன் வித் வைடர் டீச்சர் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஓவராலா இந்தியா மட்டும் இல்லாம 26 கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு சிபிஎஸ்இ எக்ஸாம் எழுதுறாங்க. சோ அப்படிங்கும்போது சோ இப்போ உங்களுடைய பேப்பர் இங்க அபுதாபில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட வேல்யூவேட் பண்ணலாம். சோ எந்த கண்ட்ரில இருக்கவங்க வேணாலும் உங்க பேப்பரை வேல்யூவேட் பண்ண முடியும். சோ அதனால இந்தியால மட்டும் தான் போகணும்னு இல்லை. சோ அப்ப ஆல் ஓவர் குளோபலா உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து வேல்யூவேஷனுக்கு போகும். அப்ப நிறைய டீச்சர்ஸ் வேல்யூவேஷனுக்கு இருப்பாங்க. சோ அப்ப ஃபாஸ்டா நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியை மட்டும்தான் அந்த பிசிக்கல் மோட் ஆஃப் வேல்யூவேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ வந்து யாரெல்லாம் ஸ்கூல்ல 11th 12th வந்து எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ எல்லாருமே ஸ்கூலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே வந்திருக்கு. எல்லாருமே 11th 12th எடுத்துட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே வேல்யூவேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், ஃபாஸ்டர் வேல்யூவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதே போல டீச்சர்ஸ் கேன் ரிமைன் இன் தேர் ஸ்கூல்ஸ் அண்ட் கண்டினியூ ரெகுலர் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க பிளேஸ்ல இருந்தே அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வேல்யூவேட் பண்ணிக்கலாம். சோ அதனால அவங்களுடைய ரெகுலர் டியூட்டிஸ் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகாது. சேவிங்ஸ் இன் டிரான்ஸ்போர்டேஷன் டைம் அண்ட் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்டேஷன் டைமும் சரி அதுக்கான காஸ்டும் சரி சிபிஎஸ்சிக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ போஸ்ட் ரிசல்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வில் நோ லாங்கர் பி ரெக்வயர்ட். ஸோ ஏன்னா டோட்டலிங் எரர் அங்கே வர்றதுக்கு இதே கிடையாது. ஸோ அதனால மார்க்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுங்கிற அவசியம் அங்கே நமக்கு வராது. ஸோ அதே போல ரெடியூஸ்டு மேன் பவர் ரெக்யர்மெண்ட் ஃபார் வெரிஃபிகேஷன். opportunity for all schools to contribute to the evaluation. எல்லா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்மே என்ன பண்ணிக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இன்வால்வ்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் ஃப்ரம் ஆல் அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸ் குளோபலி. நான் சொன்ன மாதிரி எல்லா அக்ராஸ் ஓவராலா எங்க இருந்து எல்லாமே நமக்கு சிபிஎஸ்இ எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த குளோபலா இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்மே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் டிஜிட்டல் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஓஎஸ்எம்னால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் மூலமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு சிபிஎஸ்இ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூலுக்கும் சில ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டர் லேப் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு பிசி இருக்கலாம் இல்ல லேப்டாப் இருக்கலாம். அதுல வந்து விண்டோஸ் 8 தான் இருக்கணும், 4GB RAM இருக்கணும், அதை விட அதிகமா கூட இருக்கலாம், 1GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக லேட்டஸ்ட் இன்டர்நெட் ப்ரௌசர் இந்த இது கூகுள் குரோம், அது போக ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி
ஸ்பெசிஃபிக்கா அவங்களே மென்ஷன் பண்ணி இந்த ப்ரௌசர் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல அவங்க பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை வேல்யூவேட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ரீடர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் ரீட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி. அதே போல ரிலையபிள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும், மினிமம் 2 Mbps/s அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அன்இன்டரப்டட் பவர் சப்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஸ்கூலுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது நமக்கு தேவையில்லை. சரி, அதே போல ஸ்மூத் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக சிபிஎஸ்இ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே OASIS ஐடி வந்து கொடுத்துறாங்க லாகின் பண்றதுக்கு. அது அந்த சிஸ்டம்ல லாகின் பண்ணி அவங்க வேல்யூட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஐடி கொடுத்துறாங்க. ஸோ அதே போல கண்டக்ட் மல்டிபிள் ட்ரை ரன்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ், அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக அதை நிறைய டைம் அதை ரன் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டு எக்ஸ்பிளைன் த சிஸ்டம், இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒவ்வொரு அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதே போல எஸ்டாப்ளிஷ் ஏ கால் சென்டர் ஃபார் இஷ்யூ ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுல ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் அங்க வந்து வருது அப்படின்னா அதை பத்தி கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கான கால் சென்டர் வந்து கொண்டு வர போறாங்களா. அதே போல ரிலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேல்யூவேட் பண்றதுக்காக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ 9th ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் 9th February சிபிஎஸ்இ வந்து இதை பத்தின டீடைல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படின்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப நீங்க தெளிவா கான்செப்டை புரிஞ்சு ஆன்சரை தெளிவா எழுதுங்க. தேவையில்லாத கதையெல்லாம் அங்க நம்ம எழுத வேண்டாம். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. ஓகே, கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை மட்டும் நீங்க எழுதுங்க. தேவையில்லாம வளவள இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ கரெக்டா எழுதுங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நீங்க படிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா மார்க் எதிர்பார்க்கறீங்கனால இதுல வாய்ப்பே கிடையாது. ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன், அதனால கிளியரா படிச்சுட்டு போய் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு போய் எக்ஸாம்ல எழுதுங்க. கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே போல நல்லா படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தெளிவா எழுதிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதனால ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதுல மற்றபடி நமக்கு மேனுவலா கிடைக்கக்கூடிய எல்லா எரருமே இதுல எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏன்னா டீச்சர்ஸ் அதை ரீட் பண்ணி தான் உங்களுக்கு கரெக்ஷனே பண்ண போறாங்க. அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கல, எனக்கு மார்க் கம்மி பண்ணி போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இதுல இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த OSM அப்படின்னா என்னன்னு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஸோ நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டவுட்ஸை நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.